வணக்கம். நான் உங்க ஹினாஷிரி. MBA டிபார்ட்மெண்ட் வெலமால் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஃபில் ஃப்ரெஷ் ஃபுட் பிரைவேட் லிமிடெட். இது வந்துட்டு சித்தூர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பாலிசிஸ். இதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிசிஸ் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் யாருமே சார்னு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டிராவல் வித் ஃபில் ஃப்ரெஷ் ஃபுட் கம்பெனி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் எவ்ரிபடி. உங்க நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிசினஸ் பத்தி சொல்லணும். இது ஃபீல் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது ஒரு அக்ரி பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் மேங்கோ, டமாட்டா, கோவா, பப்பாயா, கிரேப் ஏதனா பண்ணலாம். சீசனம் எது சீசன் நடக்குதோ அது சீசன் பேஸில் போகலாம். இங்கே நிறைய மேங்கோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும். எதுக்குன்னா சித்தூர் ஏரியாவில் மேங்கோ அதிகமாக இருக்குது கிராப். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மேங்கோ. அப்புறமா செகண்ட் ப்ரையாரிட்டி வச்சு டொமேட்டோ கூட இங்கே சித்தூர் கிட்ட சரகரங்க ஏரியாஸ்ல எல்லாம் நல்லா நடக்குது, நல்லா வரும் டொமேட்டோ. அப்புறமா கோவா ரிக்வயர்டு கஸ்டமர் பேஸ்டு எந்த ரிக்வயர்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் பண்ணதுக்கு இது இண்டஸ்ட்ரி இருக்குது. நீங்க இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சு? ஜெனரல் 4 பேர் பார்ட்னர்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில தான் எம்ப்ளாயாக வேலை பண்ணிட்டேன். 4 பேர் 2009 ஆன்வர்ட்ஸ் நவ்யா ஃபுட்ஸ் ஒன்று அதுல வேலை பண்ணிட்டு இதுல எப்படி நடக்கணும் எதுலன்னா ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ் எண்டிங் வரைக்கும் எப்படி நடக்குது, ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், ஒரு பர்ச்சேஸ் வச்சு மேனேஜ்மெண்ட் ஆகும், அப்புறம் பிசினஸ் ஏதேனா இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். எதனா பிசினஸ் பண்ணதுக்கு யாருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுக்குன்னா அதுல டெப்த் இருந்துச்சுன்னா எந்த பிசினஸ் சக்சஸ் வரும். அதுக்கு தான் எங்களுக்கு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வெளியில எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அப்புறமா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து சரி இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். But 2021 incorporation in the company, 2022 first production in the field fresh F3 short time F3. This யாருன்னா ஃபீல் ஃப்ரெஷ்னா யாருக்கும் தெரியாது. F3 என்ன அந்த எல்லாருக்கே தெரியும். இங்கேண்டா கிருஷ்ணகிரி எங்கன்னா தெரியும் F3 என்ன. இது 4 பேர் எங்களுக்கு எக்ஸாம்பிள் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கம்பெனி என் பேர் ரமேஷ் பாபு. எங்களுக்கு அட்மின், பர்ச்சேசிங், ஃபைனான்சியல் இந்த பக்கம் நல்லா கிரிப் வருது. அப்புறமா இங்க ஒரு பார்ட்னர் இருக்கார் சுரேஷ். அவர் டெக்னிக்கல் அவருக்கு என்ன இருக்கு மிஷினரி சைடு. சந்திரபாபு ஒரு ஆள் இருக்காரு, அவர் ப்ரொடக்ஷன் சைடு என்ன அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்க ஃப்ரெண்டு ஒரு மதுன்னு இருக்காரு, அவர் குவாலிட்டி சைடு. இது 4 பேர் 4 பில்லர்ஸ். எந்த இண்டஸ்ட்ரிக்கான மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுல டெப்த் இருக்கணும். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அது பார்த்தா எங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் எப்போ ஒரு 5 இயர்ஸ் அரௌண்ட் 2016 எங்களுக்கு பிளானிங் இருக்குது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாமா. பட் ஃபைனான்ஷியலி என்ன பண்ணோம், இதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஃபைனான்ஷியலுக்கு எங்களுக்கு வெரி லோ. அது திங்க் பண்ணிட்டே வந்துச்சு. 4 வருஷம் அப்புறமா சரி எது பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேங்க் சப்போர்ட் பண்ணுது. கனரா பேங்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு, லோன் வந்துச்சு. எங்களுக்கு ஒரு 1.5 crore அரௌண்ட் 9 crores எங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர். மிச்சம் அப்ராக்சிமேட் 40 crores ப்ராஜெக்ட் இது இந்த இண்டஸ்ட்ரி. எங்களுக்கு கேபிட்டல் 9 crores வந்துச்சு. மிச்சம் 20 crores 15 to 20 crores கனரா பேங்க் வித் கொலட்ரால். சரி அதோட சும்மா இது கொடுக்கலாம் வித் கொலட்ரா பேஸ் வந்துச்சு. பட் 4 பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால சரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் இருந்து நல்லா நடக்குது. அதுக்கு கடவுளை சப்போர்ட்டுக்கு இருக்குது. ஓகே இது கோயிங் அண்ட் குட், எவ்ரி திங் இஸ் குட். இந்த கம்பெனிக்கு ஃபீல் ஃப்ரெஷ் ஃபுட் அந்த பேர் எதுக்கு வச்சீங்க? அதுக்கு ஏதாச்சும் பேக் ஸ்டோரி இருக்குதா? இதுல ஸ்டோரி இல்ல, ஜஸ்ட் 4 பேரே திங்க் பண்ணிட்டு இது இதெல்லாம் புதுசா எதனா வச்சலாம்னு மைண்ட்ல வந்துச்சு. ஃபீல் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் என்னன்னா ஃபீல் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் இது என்னன்னா அக்ரி தானா, அதுக்கு நான் வச்சலாம்னு தான் அது நேம் செலக்ட் பண்ணிச்சு. அவ்வளவுதான். இந்த கம்பெனியோட லாங் டர்ம் விஷன் என்ன? அதை வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு சக்சஸ் பண்றீங்க? லாங் டர்ம் விஷன் என்ன, பிசினஸ்ல எவ்ரிபடி ஃபோக்கஸிங் ஓன்லி ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கணும். சரிண்ணா ஒரு இப்போ மேனேஜ்மெண்ட் 4 பேர் இருக்கான், எம்ப்ளாயிஸ் இருக்காரோ, இன்டைரக்டா பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் 40 பேர் இருக்காரு கேட்டா. பட் அது இல்லைன்னா இன்டைரக்ட் டெய்லி பேஸ்ல ஒரு நாளைக்கு அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் இருக்காருங்க. அவரெல்லாம் இங்க லோக்கல் ஆள் இருக்காரு, வெளியே ஆள் இருக்காரு, மகாராஷ்டிரா, யூபி, எம்பி எங்கிருந்து வந்துட்டாரோ. பட் இன்டைரக்டா ஃபார்மர்ஸ் பேஸ்ட் கம்பெனி. என்ன ஃபார்மர்ஸ் இப்போ அக்ரி, டொமேட்டோ வச்சு, மேங்கோ வச்சு இதெல்லாம் ஃபார்மர்ஸ் பேஸ்ட் கம்பெனி. சரிண்ணா ஃபார்மர்ஸ் நல்லா இருக்கணும். அவருக்கு இங்க தான் சப்போர்ட் பண்ணணும்.
అది ఫస్ట్ మొదల సరేనా ಅವ್ರಿಗೆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಹಿಂಗೆ ಸರೌಂಡಿಂಗ್ ಏರಿಯಾ ಇಂದಿಚ್ಚನ್ನ ಹಿಂಗೆ ಸರೌಂಡಿಂಗ್ ಏರಿಯಾ ಫಾರ್ಮರ್ಸ್ ಎಲ್ಲವರಿಗೆ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಇರೋದು ಪ್ಲಸ್ ಎಂಪ್ಲಾಯಿ சரணா ஃபாரின் 40 பேருக்குலாம் அடிஷனல்గా இன்டெரக்டா 250 வேணும் சரணா அங்கே சரௌண்ட் யாருக்குலாம் அவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரும் அப்புறமா பட் இங்கே வித்னவுக்கு மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் மெயின் இண்டஸ்ட்ரி ஏதனா சக்சஸ் ஆகணும்னா எம்ப்ளாயி மெயின் திங் எம்ப்ளாய் மை ஒப்பீனியன் சரிங்களா மேனேஜ்மெண்ட் இருக்குது ஜஸ்ட் மேல பார்த்து மாத்திக்கணும் பட் எம்ப்ளாயி இது ஓன் கம்பெனி அண்ட் ஃபீல் ஆகும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பண்ணணும் சரியா இல்ல என்ன டியூட்டிக்கு வந்துட்டாமா போயிடாமா இல்ல இப்படி எல்லாம் டெவலப் பண்ணி நிறைய சித்தூர் 40 இண்டஸ்ட்ரி இருக்குது சரிண்ணா சம் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குது சம் இண்டஸ்ட்ரி இருக்குது டிஃப்ரெண்ட் ரீசன் அது எங்க ஃபோக்கஸ் எல்லாம் வேற ஃபேமிலி ஒன்று ஸ்டாஃப் யாருக்குன்னா ஃபேமிலியில தான் F3 ஃபேமிலி கூப்பிடுறது கூட F3 ஃபேமிலி தான் அவருக்கு என்ன இருக்குது சேலரிஸ் இல்லை இன்க்ரிமெண்ட்ஸ் போனஸ் அவருக்கு என்ன வேணுமோ என் சைடு உண்டு இப்போ கம்பெனிக்கு ஒரு ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா 20 25 அவருக்கு கொடுக்கணும் ஆஸ் பர் நாம்ஸ் என்ன இருக்குதோ அதுக்கு மேல சரிண்ணா இயர்லி 2 times போனஸ் ஒரு தசரா கொடுத்து ஒரு நான் வந்துச்சு நெக்ஸ்ட் ஜனவரியில் வருது இல்லையா பொங்கலுக்கு ஆகஸ்ட் எவ்ரி இயர் ஆகஸ்ட்ல இன்க்ரிமெண்ட் வரும் சரிண்ணா பட் அவர் கூட சேம் ஃபீலிங் திஸ் மை ஹவுஸ் மை ஃபேமிலி అని వర్క్ பண்ணுறது அதுக்கு தான் சக்ஸஸ் நல்லா வருது சரிண்ணா 2022 ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் 105 crores டர்ன் ஓவர் 2023 22 ஃபர்ஸ்ட் சீசன் 23 103 turn over 104 this year 2024 we are expecting 125 crores this year turnover my opinion உங்க கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இங்க மெயின் ப்ராடக்ட் மேங்கோ இந்த ஏரியால இருக்கிறதெல்லாம் அதிகமா மேங்கோ கார்டன்ஸ் இருக்குது சித்தூர் சரௌண்டிங் ஏரியால 80% 90% மேங்கோ கார்டன்ஸ் இருக்குது இந்த மேங்கோ கார்டன் தான் எங்களுக்கு மெயின் பிசினஸ் மே டு ஜூலை ఈ 3 మాసం మ్యాంగో సీజన్ నడుగుదు జూలై అప్పుడమా టమోటో స్టార్ట్ అవును బట్ టమోటో త్రూ అవుట్ ఇయర్లో ఒక 3 times வரும் அது ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ఒక 30 நாள் 40 நாள் வரும் அப்புறமா 10-14 கேப் வரும் அப்புறமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது மெயின் செகண்ட் ஐட்டம் டமோட்டோ டமோட்டோ நிறைய வருது அப்ராக்சிமேட் 2 monthsగా కంటిన్యూ నడుకునే இருக்குது இது ஆயிடுச்சுன்னா பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் ஏதனா ஆர்டர் யாரன்னா கோவா வேணும்னா பண்ணலாம் டேம்ரெண்ட் பண்ணலாம் பப்பாயா பண்ணலாம் எதுனா பண்ணலாம் பட் அது டிபெண்ட் ஆன் ஆர்டர் யாருன்னா ஆர்டர் கொடுத்துடலாம்னா பண்ண முடியும் இல்லைன்னா ஃபிலிம் வச்சுட்டு அப்புறமா சேல் ஆகலாம்னா லாஸ் வருது எங்களுக்கு மேங்கோ டொமேட்டோ கோவா நிறைய ஆடுறது இது நிறைய இதுதான் மெயின் நடக்குது மெயின் மேங்கோ செகண்ட் டொமேட்டோ தேர்ட் கோவா அவ்வளோதான் మై ఒపీనియన్ 365 days 365 నాల్లో 250 days ఫ్యాక్టరీ రన్ பண்ணணும் எதுக்குன்னா எவ்ரி மாசத்துக்கு 50 லட்சம் இருக்கணும் எக்ஸ்பெண்டிச்சர் ஓன் எக்ஸ்பெண்டிச்சர் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் சாலரிஸ் எலக்ட்ரிசிட்டி பில் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மாசத்துக்கு இந்த ப்ரொடக்ட் ரன் பண்ண போனா 50 லட்சம் கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா முடியாது அதுக்கு ஏதோ நடந்தா இருந்துச்சுன்னா ரொட்டேஷன்ல வருது ஃபைனான்சியலுக்கா என்ன பிரச்சனை இருக்குன்னா நல்லா நடக்கும் இல்லைன்னா எங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பிரச்சனை அப்புறம் மேங்கோ ஜஸ்ட் 2 months 80 days அவ்வளோதான் 365 days 80 days போக மிச்சம் நாள் டொமேட்டோ பண்ணணும் இல்லை கோவா பண்ணணும் ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் வருது எந்த கம்பெனினா க்ரோத் வரும் இல்லைன்னா க்ரோத் வர்றதுக்கு டைம் பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா வைக்கிறதுக்கு உங்க சைடுல இருந்து என்னென்ன மெஷர்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க మెయిన్ క్వాలిటీ డిపార్ట్మెంట్లో ఇందులో ఎదుమే యాడింగ్ వరాదు நேச்சுரல் என்ன வருது எக்ஸாம்பிள் மேங்கோ பல்ப் வரும் ரா ஃப்ரூட் வருது ரா ஃப்ரூட் வந்துச்சுன்னா சேம்பரில் வச்சுட்டு ரைப்பனிங் பண்ணிட்டு ரைப்பனிங் ஸ்டேஜோட குவாலிட்டி அதில் போய் செக் பண்ணிட்டு ஓகே இது பிரிக்ஸ் கரெக்டாக வந்துச்சு எஸ்டிடி நல்லா இருக்குது இது ஸ்டார்ட் பண்ண அன்னி குவாலிட்டி அதில் சர்டிஃபை பண்ணி ஓகேன்னா ப்ரொடக்ஷன் வரும் ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் இன்னும் வரைக்கும் குவாலிட்டி வந்து செக்கிங் கட்டினே இருக்குது ஜஸ்ட் இதுல எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆடிங் இருக்காது ஓன்லி ஃபார் அசிடிட்டி பர்பஸ் ஆஸ் பர் நாம்ஸ் ஃப்ரம் அசிடிட்டி 0.4 0.5 இருக்கணும் அதிகமா இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும் லோனா இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும் அந்த டைம்ல குவாலிட்டி செக் பண்ணிட்டு சிட்ரிக் ஆசிட் ஃபுட் கிரேட் பண்ணி இருக்குது அது யூஸ் பண்றோம் அதுக்கு இதுவுமே யூஸிங் இருக்காது இது கோவா டமாட்டோ பப்பா ஏதான நடக்கும் சேம் பாலிசி தான் இதுல அதர் தென் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து என்கேஜிங்கா எந்தூசியாசமா வச்சுன்னு இருக்கிற நீங்க ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா புதுசா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரொடக்ஷன் டீம்னா மெயின் டெக்னிக்கலாக இருக்கணும் அவருக்கு குவாலிட்டி டீம் செப்பரேட் ப்ரொடக்ஷன் டீம் செப்பரேட் ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கணும் மிஷினரி ஆப்ரேட் பண்ணிட்டு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் புதுசா யார் வந்துட்டானே அதாவது மெயின்டைன் பண்ண முடியாது பட் எங்கிட்ட டீம் எல்லாமே அரௌண்ட் எவ்ரிபடி ஆல்மோஸ்ட்
8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருக்காரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ட்ரைனிங் ஆகும் யாரும் இல்லை, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இஸ் கோயிங் ஸ்மூத்லி. ஜெனரலாக ஒரு கம்பெனின்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்குது. முதல்ல இந்த கம்பெனியில் சரிண்ணா ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் இன்சார்ஜ் அவரு ரா ஃபுட் வந்துச்சுன்னா அதை செக் பண்ணிட்டு நல்லா இருக்குது இல்லையா, நல்லா இல்லைன்னு செக் பண்ணிட்டு அதை அன்லோடிங் பண்ணிட்டு சரி நல்லா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பாதுக்கு ரா மெட்டீரியல் டீம் இருக்காரு. நெக்ஸ்ட் அப்புறமா குவாலிட்டி டீம், குவாலிட்டி ஆளு போய் செக் பண்ணிட்டு ஓகே ஃபுட் நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு குவாலிட்டியும் இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் அதை பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஒன்று இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆளு ஃபுட் ஓகே வந்துச்சா அது ப்ரொடக்ஷன் இப்படி பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு வேற சொல்லி வச்சுட்டு அவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டிஸ்பேச் டீம், ஸ்டோர் டீம் ஒன்று இருக்குது. அவர் பேஸ்ட் ஆர்டர்ஸ் எங்களுக்கு மேல் வருது, ஆர்டர் சில கஸ்டமர் இதுக்கு டிஸ்பேச் இருக்குது, ஸ்டோர்ஸ் ஆளுக்கு இந்த பேட்ச் கோட் இந்த டிஸ்பேச் நடக்கணும்னா அவர் பார்த்து அவர் டிஸ்பேச் பண்ணி அது ஒரு டீம் இருக்குது. இல்லை ஒரே ஆள் பண்ண முடியாது, ஒரு டீம் ஒரு செப்பரேட் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பண்ணுறது இருந்துச்சுன்னா நல்லா நடக்கும். அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் இருக்கும். உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் எப்படி? புரியல. மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்னா ஒன்றும் இல்லை சரிண்ணா. இங்கே மேனேஜ்மெண்ட்டு எங்கள் ஓனரும் அங்கே உட்காரட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் எங்கேயுமே சக்ஸஸ் வராது சரியா. எப்பன்னு முதல்ல எம்ப்ளாயின்னு பார்க்கணும் சரிண்ணா. மேனேஜ்மெண்ட் ஓனர் ஃபீலிங் எல்லாம் விட்டுட்டு சரிண்ணா வெளியே நுண்டி கேட் நுண்டி உள்ள வரக்கு என்ன நடக்குதோ போய் நேராக பார்த்துட்டு சரி என்ன நடக்குது எங்க மிஸ்டேக் நடக்குதோ அந்த மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணிட்டு மனம் அங்கே உட்கார் இப்படி ஸ்டாஃப் இருக்காரோ சரியா மனம் போய் அங்கே உட்காரட்டா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வரும் வேலை பண்ணுறதுக்கு. இது மனம் இங்கே உட்காரட்டு ஃபோன் பண்ணிட்டு அது பாடுறேன்னா பார்க்கலாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் ஓன்லி ஓகே. எப்பவுமே மேனேஜ்மெண்ட்டு ஸ்டாஃபு இல்லை செப்பரேட் எதுவுமே இல்லை சரி. இவர் பை F3లో మేనేజ్మెంట్ ஒரு ஆள் தான், எம்ப்ளாயி ஒரு ஆள் தான், సెక్యూరిటీ ఇంక్లూడింగ్ ఎవరు ஒரு தான் ఇంకా సరే. మై మేము ఎందుకంటే தமிழ் சாரி சரிண்ணா. இங்க ஆள் இங்க 4 பேர் இருக்காரு, 4 பேர் எங்க பாட்ட மேனேஜ்மெண்ட் டீம் இங்க யாருமே இருக்காரு சரியா. ப்ரொடக்ஷன் இருந்துச்சா அங்க சைடு தான் சரி. அங்க ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது, டெக்னிக் குவாலிட்டி என்ன நடக்குது, டிஸ்பேச் என்ன நடக்குது, அன்லோடிங் என்ன நடக்குது, ஒரு ஆள் அங்கே உட்காட்டி என்ன நடக்குதுன்னு வந்து இஸ் கோயிங் ஸ்மூத்லி. அதுதான் எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சார் வந்து இங்கே இருக்காரோ நல்லா பண்ணோம் இல்லைன்னா ப்ராப்ளம் அவருக்கு பயம் வரும் சரி. நைட்டோட எக்ஸாம்பிள் மே டு ஜூலை 3 months இங்க நிறைய ஃபேக்டரி இருக்குது. மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது, காலையில் 9 மணிக்கு வந்து ஈவினிங் ஆத்மா வீட்டுக்கு போகலாம் சரிண்ணா. எங்களுக்கு அப்படி இல்லை சரி. 4 பேர் இங்க 80 days டே அண்ட் நைட் இங்கே தான் சரி. எங்களுக்கு உங்களுக்கு இது நைட்டில் கூட அப்பப்போ போய் என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அவருக்கு பயம் வருது நல்லா நடக்குது. இது மை சீக்ரெட். இப்போ ஃபேக்டரி growth ஆகுதுன்னு இருக்கிறதுல மேனேஜ்மெண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டெக்னிக்கல் சைடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி வந்துட்டு எந்தெந்த விதத்துல நீங்க யூஸ் பண்றீங்க? டெக்னாலஜி மெயின் ப்ரொடக்ஷன் கிட்டதா இங்க எதுவுமே இல்லை. இது சேம் இண்டஸ்ட்ரி தான்னா சாஃப்ட்வேர் சைடுனா அது டிஃப்ரெண்ட். இது வச்சு ஹார்ட்வேர் நாட் சாஃப்ட்வேர் சரிண்ணா. காமன் மிஷினரி இருக்குது பட் ஃபோக்கஸிங் நல்லா இருக்கணும், டெக்னிக்கல் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் ஒரு மிஷின் நடக்குதுன்னா அதுல என்ன பிரச்சனை வருது, என்ன ஃபியூச்சர்ல பிரச்சனை எது வருதோ அது டெக்னிக்கல் பர்சன் முன்னே பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நடக்கணும். இல்லைன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ டேமேஜ் வரும். எதுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் நடக்குதோ பிரச்சனை வந்து இப்போ சிஐபி நடக்குது அவருக்கு தெரியும் இது பிரச்சனை இது இருக்குது சரி. இதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ முன்னே சேஞ்ச் பண்ணலாம். சிஐபி டைம்ல கேப் வருது, 8 hours 9 hours கேப் வருது, அது சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணா இருக்கணும். ப்ரொடக்ட் நடுப்புன பிரச்சனை வந்துச்சு நிறுத்திடலாம்னா ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஜஸ்ட் அக்ரி பிசினஸ் தானே, பேங்க் தானே டேமேஜ் அதுக்கு லாஸ் வரும். இதுக்கு மெயின் டெக்னிக்கல் பீப்புளுக்கு அது ஃபோக்கஸ் இருக்குது இங்க இருக்க ஆளுக்கு அது டைம் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன இருக்குல்லன்னா அவருக்கு அப்டேட் இருக்குது நடக்குது அவ்வளவுதான். மத்த ஃபேக்டரிஸை விட நம்ம ஃபேக்டரி எந்தெந்த விதத்துல வந்து டிஃப்ரெண்டா ப்ரோட்ரே பண்றோம்? இந்த చిత్తూరు అరౌండ్ 30 ఇండస్ట్రీ இருக்குது, மேங்கோ பல்ப் ఇండస్ట్రీ. 30 ఇండస్ట్రీలో ఆల్మోస్ట్ F3కి ஒரு குட் நேம் இருக்குது. எதுக்கன்னா మేనేజ్మెంట్ అవ్వచ్చు, టెక్నికల్ టీమ్ అవ్వచ్చు, స్టాఫ్ వల్ల అవ్వచ్చు, బట్ మెయిన్ మార్కెటింగ్ எங்களுக்கு இருக்கு சர்க்கிள்లో சரிண்ணா. மார்க்கெட்டிங் நல்லா நடக்குது. ఏదైనా బిజినెస్ లో మార్కెట్ இருந்துச்சுன்னா ஹாப்பியா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் டொமேட்டோ நடக்குது, எங்க ப்ரொடக்ஷன் நடக்கிறது வெயிட்டிங் இருக்கும் ட்ரக்கு, அப்படி கஸ்டமர்ஸ் இருக்காரு கேட்டா. இங்க இல்ல டொமஸ்டிக் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது, நிறைய இருக்குது. மெயின் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் தி இது. செகண்ட் ஒன் ஸ்டாஃப் వాళ్ళ எப்படி பண்ணலாம், వాళ్ళ மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, அவர் ஃபோக்கஸிங் என்ன இருக்குது. செகண்ட் ஒன்
பட் எவ்ரிபடி நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், எங்கேயுமே பிரச்சனை வராது, நல்லா டெவலப்மெண்ட் தான் வருது. பட் F3 ஆல்வேஸ் டிஃபரெண்ட் ஃபார் ஆல் ஃபேக்டரிஸ். ஷூர். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணலாம். பட் அந்த கஸ்டமர் வந்து பெர்மனன்ட் கஸ்டமரா மாத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்டிக் யூஸ் But பண்ணுவீங்க? அட்ராக்షన్ எதுவுமே இல்லைங்க. மெயின் మార్కెటింగ్‌లో 2 టైప్స్ సరేనా? క్వాలిటీ సరేనా? 1 బిల్డింగ్ సరేనా? எந்த கஸ்டமர் அண்ணா குட் குவாலிட்டி மெட்டீரியல் నువ్వు அவருக்கு கொடுத்துட்டோம்னா எங்கேயுமே அப்புறமா தாட் ஒன் பிரைஸ் 3 இருக்குது சரிண்ணா. குவாலிட்டிలో காம்ப்ரமைஸே இருக்காது. F3లో குவாலிட்டி கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அது இங்க பிளஸ்ஸே இருக்கணும், மைனஸ் இருக்காது. பிளஸ் பில்லிங் சரிண்ணா. அவர்கிட்ட போனா ஓகே குட் சர்வலாம் அது బిల్లింగ్ ஒன்று இருக்குது. బట్ థర్డ్ వన్ ప్రైజ్ మెయిన్ ప్రైజ్ என்ன இருக்குது ఇప్పుడు టమాటో ప్రొడక్షన్ అడిగదు ఎగ్జాంపుల్ అందరూ ఫ్యాక్టరీస్ అడిగదు ಅವರು 70 rupees பர் கேஜி ன்னு சொல்லிட்டாரு. எங்க கேட்டாரோ 68க்கு கொடுத்துடலாம். எனக்கு ப்ராஃபிட் அதிகமே வேண்டாம், லோ ப்ராஃபிட் போதும். எதுக்கு எனக்கு ரொட்டேஷன் நடக்கனே இருக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு, சேல் ஆயிடுச்சுன்னா எனக்கு அமௌண்ட் வருது, அப்புறமா எனக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்புறமா மல்லி ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மல்லி ரொட்டேஷன் நடக்கலாம். அது ப்ராஃபிட் கம்மியா வச்சுட்டு கூட பிசினஸ் பண்ணலாம். மெயின் இதுல எல்லாம் குவாலிட்டி தான் மெயின். எந்த கம்பெனி எந்த கஸ்டமர் என்ன முதல்ல பார்க்கறது குவாலிட்டி, செகண்ட் பிரைஸ். குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அவரு எங்கேயுமே அப்புறமா செகண்ட் தாட்டே இருக்காது அவருக்கு சரிண்ணா. பிகாஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துடலாம், பிசினஸ் நல்லா நடக்கும், அவ்வளவுதான். எதுவுமே இல்லை, இது வித்தியாசம் எதுவுமே இல்லை. மெயின் ஃபோக்கஸிங் குவாலிட்டி. யாருன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது குவாலிட்டி தான். செகண்ட் ஒன் பிரைஸ். கஸ்டமருக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குதோ அந்த ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துடலாம். ரிலேஷன் நல்லா இருக்கணும். ஒரு டைம் வந்து யாருன்னா வந்துட்டாருன்னா செகண்ட் டைம் கண்டிப்பா இங்க வரணும். இதுக்கான அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சரிண்ணா. பிளஸ் பிரைஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, எல்லாமே மெயின். ఈ 3 திங் தான் மெயின். இந்த கம்பெனியோட டைரக்டரா நீங்க என்னென்ன விஷயம் புதுசா கத்துக்கிட்டீங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆன பிறகு? எவ்ரிடே ஏதோ ஒரு புதுசா லர்னிங் நடந்துனே இருக்குது. இண்டஸ்ட்ரியானா எல்லாமே எனக்கு தெரியும் அந்த ஆள் யாருமே இல்லைங்க சரியா. எவ்ரிடே ஏதோ ஒன்று புதுசா தெரியும் வந்து அன்லோடிங் கிட்ட இல்லை ப்ரொடக்ஷன் கிட்ட குவாலிட்டி கிட்ட இல்லை மார்க்கெட்டிங் கிட்ட எவ்ரி ஒன் பிரச்சனை லர்னிங் சார். 100% தெரிஞ்ச ஆள் யாருமே இல்லை. தெரியும் அனைத்து பட் தெரியாது. பட் ஏதோ ஒன்று புதுசா ஒன்னே இருக்குது, அதுக்கு அது தக்கட்டும் போனே இருக்கலாம் சரியா. எவ்ரிடே 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப இந்த வருஷம் கூட எங்களுக்கு ஏதோ ஒண்ணு இப்படி அப்படி பண்ணலாம், நல்லா இருக்கணும், இது இல்ல அது இல்ல பாஸ்ட் பண்ணே வருது. அந்த டிபெண்ட் ஆன் சுச்சுவேஷன் எல்லாம் ஒரே இருக்காது சரிண்ணா. அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு எப்படி போனா நல்லா இருக்கும், எப்படி பண்ணணும், யூ வில் டேக் டிசிஷன் இமிடியேட்லி. தட்ஸ் இப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து நீங்க வந்துட்டு புதுசா ப்ராடக்ட் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி கரண்ட்ல இருக்கிறது இல்லாம புது ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு ஏதாச்சும் நினைச்சுன்னு இருக்கீங்களா? புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிரசன்றது எதுவுமே இல்லை. எதுக்குன்னா எங்களுக்கு மேங்கோ டொமேட்டோ நல்லா நடக்குது. நல்லா நடக்கி விட்டுட்டு இந்த ப்ரொடக்ஷன் இல்லை, மார்க்கெட்டிங் இல்லை, இதுல பணம் இல்லைன்னா அப்படியே இது என்ன பண்ணணும்னு தாட் வரும். பட் எதுவுமே இல்லை எங்களுக்கு. இது ஹாப்பி. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்துறீங்க. இந்த சக்சஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யார் யாரு? சப்போர்ட் இருக்குது ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்க ஃபேமிலி F3 ஃபேமிலி, அவ்வளோதான். இங்கே யாருமே இல்லை. F3 ஃபேமிலி எதுக்குன்னா எம்ப்ளாயி ஓகே நல்லா வேலை பண்ணலான்னா மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் சரியா. அவர் நல்லா வேலை பண்ணலான்னா மேனேஜ்மெண்ட் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இங்கே போத் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டு எதுவுமே இது ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் சரிண்ணா. எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் மை ஸ்டாஃப் சரிண்ணா, அவர் ஓன், அவர் ஃபேமிலி. தட்ஸ் பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது எப்படி இல்லைம்மா, தேங்க்யூ சரிண்ணா. இதோட பிசினஸ் பண்ணோம் சரிண்ணா. எவ்ரி ஃபேமிலி ஒரு என்டர்பிரைனர் வரணும் சரிண்ணா. ஹாப்பியா இந்தியா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோதான் சரிண்ணா. எவ்ரிபடி ஃபோக்கஸ் ஃபார் பிசினஸ். ஏதோ பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கணும். இப்படி பிசினஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் பிசினஸ் என்ன, இன்னும் 10 பேருக்கு நீ வேலை கொடுக்கணும். நீ நல்லா இருக்கணும், இங்க 10 பேருக்கு வேலை வருது சரிண்ணா. இல்ல என்ன నువ్వు ஒரு ஸ்டாஃப் எம்ப்ளாய் నువ్వు పోయి ఎంప్లాయ్మెంట్ பண்ணலாம். பட் அதே நீ பிசினஸ் என்டர்பிரைனர்గా வந்துட்டேன்னா இங்கள்తో పాటు இங்க சரௌண்டிங் கால் கூட நல்லா இருக்கும். தட் இஸ் மைண்ட் செட். எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் எவரிபடி. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.